ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்மை பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 46 பாராயணம். இதுவரைக்கும் பட்டத்திரிகள் கண்ண பரமாத்மா பிறந்ததுலேருந்து அவர் தவழ்ந்ததுலேருந்து இன்னைக்கு அந்த குழந்தை அண்ணன் நடையிட்டு அழகாக நடக்கிறது வரைக்கும் வந்திருக்காரு. பட்டத்திரிகள் இந்த சமயத்தில் இந்த ஸ்லோகங்களை ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, குருவாயூரப்பா, முன்னாடி ஒரு சமயம் நீங்கள் உங்களோட தாய் யசோதையோட மடியில் மல்லாந்து படுத்துக்கிட்டு பால் அருந்திட்டு இருக்கும்போது உங்கள் திருவாய் திறந்து கொட்டாவி விட்டீங்க. அப்போது உங்கள் வாய்க்குள்ளே நீங்கள் இந்த உலகம் எல்லாத்தையும் காமிச்சிங்க. ஆனால் அதை நன்கு உணராத யசோதை அதோட பெருமை தெரியாதவங்களாக இருந்தாங்க. அதனால் நீங்கள் இன்னொரு சமயத்தில் மற்ற இடைச்சிறுவர்களோடு நீங்கள் பழங்களை பறிச்சிட்டு இருக்கும்போது விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பழங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட பங்கை பிரிக்கும்போது நீங்கள் அவங்கள ஏமாற்றி அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால அந்த சிறுவர்கள் உங்கள் மேலே கோபம் கொண்டாங்க. நீங்கள் மண்ணை தின்னுட்டதா பொய் சொல்லி உங்கள் தாயை கோபமடைய வச்சாங்க. நிலம் நீர் முதலிய 5 பூதங்களையும் முற்றுமாக நீங்கள் பிரளய காலத்தில் விழுங்குனீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மண்ணை தின்னுட்டீங்களோ அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நோய் வந்துடும் நினச்சி பதறி போய் உங்களோட தாய் உங்கள் மேலே கோபம் கொண்டு நீங்கள் இருக்க இடத்துக்கு விரைந்து வந்தாங்க. மண்ணும் மலையும் கடலும் உலகு எழும், உண்ணும் திறந்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்குன்னு பெரியாழ்வார் திருமொழியில் சொல்லியிருக்காரு. அப்போ யசோதை தாய் சொல்கிறாங்க, அடே அடங்காத பயலே குழந்தாய், நீ மண் தின்னியா என்ன சொல்லு அப்படின்னு தாயார் மிரட்டி கேட்கும்போது, குருவாயூரப்பா, நீங்கள் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு அவங்களுக்கு பொய் சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்க. அப்போது உங்களோட தாய் விடலை. அடே, எல்லா சிறுவர்களும் சொல்கிறாங்க நீ மண்ணை தின்னதா, அதுவும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, ஆனால் நீ ஒப்புக்க மாட்டேங்கிற. அப்படின்னா உன் வாய் திறந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதட்டுறாங்க. அப்போதான் நீங்கள் உங்கள் திருவாயை அன்னைக்கு மலர்ந்த தாமரை போல் அழகாக திறந்து காமிச்சிங்க. உங்கள் திருவாயில் கொஞ்சமாவது மண் ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த அந்த தாயை நீங்கள் மனசு நிறைவு பண்ண செய்யணும் இல்லையா? அதனால் அந்த வாயில் மண்ணை காமிக்காமல் இந்த மண்ணுலகத்தையே நீங்கள் காமிச்சிங்க. இந்த மண்ணுலகம் மட்டும் இல்லை, அனைத்து உலகங்களும் உங்கள் திருவாயில் தெரிஞ்சது. விண் கண்டான் விண் வளைக்கும் வெண்கதிரும் தன் சுடரும் விளங்க கண்டான், மண் கண்டான் மண் வளைத்த மாக்கடலும் பேருயிர் மால்வரையும் கண்டான், தன் கொண்ட வெண்டோட்டு தவள நெடுவரை கண்டால் தனையும் கண்டாள், பண் கொண்ட வண்டரற்றும் பசுந்துளவோன் இவனெவனே பரவினானால். இப்போ தாய் என்னென்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் கடல், வேறொரு பக்கம் ஆகாயம், இன்னொரு பக்கம் பாதாள உலகம், சில இடங்களில் மனிதர்கள், தேவர்கள், அப்புறம் நிறைய அரக்கர்கள், இந்த மாதிரி தாய் பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்களால பார்த்து முடிக்க முடியல, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்க. குருவாயூரப்பா, தங்கள் தாயார் தங்கள் திருவாயில் உங்களை திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பரபிரம்மனாகவும் பரமபதத்தில் வீற்றிருக்கும் வைகுண்டநாதனாகவும் தனக்கு முன்னாடி தன்னோட பிள்ளையாகவும் நிற்கிறத பார்க்குறாங்க. இப்படி எத்தனையோ விதமாக உங்களை பார்க்குறாங்க, அதுவும் நிறைய வடிவங்கள்லையும் பார்க்குறாங்க. அப்போது உங்கள் திருவாய்க்குள்ளே அந்த புவனங்களை காமிச்ச நீங்கள் அதில் இன்னொரு குட்டி கிருஷ்ணன் உட்காந்துருக்கிறதையும் அங்கே தாய் யசோதை அரட்டிகிட்டு இருக்கிறதையும், அப்போது அந்த தாய்க்கு வாயை தெரிஞ்சு காமிக்கிறதையும், அந்த வாய்க்குள்ளே இன்னொரு உலகத்தையும், அந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் கிருஷ்ணனையும், அந்த தாய் அந்த கிருஷ்ணன் வாய்க்குள்ளே அந்த புவனம் எல்லாத்தையும் பார்க்குறதையும் காமிக்கிறீங்க. இது மாதிரி ஒன்றுக்கு மேல் ஒன்று என்று கண்ணாடிக்குள்ள கண்ணாடி காண்பது போல் வரிசையாக யசோதை கண்டாள். இவ்வாறு உலகின் எல்லையற்ற தன்மையை நீங்கள் காமிச்சு கொடுத்தீங்க. விந்தையான குழந்தை இல்லையா நீங்கள்? அப்படி வடிவெடுத்த குருவாயூரப்பா, யசோதை தாய் சச்சிதானந்த உருவமான பரபிரம்மே தனக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்படியே தெரிஞ்சு அவங்கள இருக்க விடுவீங்களா என்ன குருவாயூரப்பா? ஏன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் பிறந்து வந்ததே அந்த தாயோட ஸ்பரிசத்தையும் தாயோட அன்பையும் அனுபவிக்கத்தானே. ஏன்னா அவளும் ஒரு பக்தை இல்லையா? பக்தை கேட்ட அந்த வரத்தை கொடுத்து அவளுக்கும் அந்த பிள்ளையோட பாசத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்த பெரிய மனதுக்காரர் இல்லையா குருவாயூரப்பா? அப்படிப்பட்ட நீங்கள்
அவளுக்கு இந்த காட்சியை அவரோட கண் முன்னாடி மறைய வச்சுட்டு சிந்தனையிலேருந்து அதை மறக்க வச்சுட்டு இப்போது சாதாரண தாய் போல் அவளை ஆக்கிட்டீங்க. அந்த புத்திர வாத்சல்யத்தினால அவளை மோகமடைய வைக்கிறதுக்காக மறுபடியும் நீங்கள் அம்மா பால் தாங்க அப்படின்னு சொல்லி அவளோட மடியில் ஏறி அமர்ந்துட்டீங்க. அப்பா, இப்படிப்பட்ட வாத்சல்யம்! சும்மாவா சொன்னாங்க பெருமாளுக்குரிய 12 குணங்களில் இந்த வாத்சல்யம் ஒன்றுன்னு? வாத்சல்யம்னா பசு கன்றுக்கு காமிக்கிறது போல் அந்த பரிவு. கண்ணுக்குட்டியை ஈனவுன்னு பசு என்ன பண்ணும், அது மேலே இருக்க அத்தனை கரையும் தன்னோட நாக்காலேயே வச்சு தடவி தடவி அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணும். அப்படிப்பட்ட வாத்சல்யம் தான் இப்போ இந்த பெருமாள் காமிக்கிறாரு தன்னோட பக்தையான அந்த யசோதை மேலே. அதாவது தன்னோட பக்தையை எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு அந்த தாய்மையை அனுபவித்து தானும் அந்த புத்திரத்தோட அந்த வாத்சல்யத்தை தன்னோட தாய்க்கும் கொடுக்குறாரு அந்த குருவாயூரப்பா. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, நீங்கள் என்னையை காத்தருளுங்க அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். மீண்டும் அடுத்த தசகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதோபஸ்தம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.